வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜிய பற்றி ஒரு 3 விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அந்த 3 தகவல் என்னன்றத முழுமையா பார்க்கலாம். அதாவது சிகிச்சை எடுக்கும் நாட்களை பார்த்தீங்கன்னா, கணக்கில் கொள்ள முடியாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்ற நாட்கள பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற காவல் நாட்களா பார்த்தீங்கன்னா, கணக்கில் கொள்ள முடியாது என்று நீதிபதி கார்த்திகேயன் கூறியிருக்கிறாரு. இது அமைச்சருக்கு புதிய நெருக்கடிய கொடுத்திருக்குன்னே சொல்லலாங்க. கைது செய்யப்பட்ட முதல் நாளே பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அமைச்சர் பார்த்தீங்கன்னா, நெஞ்சு வலி காரணமா பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அதன் பின்பு அவருக்கு பார்த்தீங்கன்னா, இதயத்தில் 4 அடைப்பு இருக்கிற காரணத்தினால, அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சைலாம் செய்யப்பட்டது. செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இப்ப அவரு கிட்டத்தட்ட விசாரணை காவல் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாகுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, முதல் நாளே அமைச்சருக்கு நெஞ்சு வலியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாருங்களா, தற்போது சிகிச்சை பின் பார்த்தீங்கன்னா, அமைச்சர கஸ்டடியில எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்திருக்காங்க நீதிபதி அவர்கள். அதற்கு அடுத்தபடியா என்ன தகவல்னா, 2வது தகவல் அ கைதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அமைச்சருக்கும் தெரியும். ஏன்னா, செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா, ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்றத நீதிபதி கூறியிருக்கிறாரு. கைதுக்கான காரணம் குறித்தும் பார்த்தீங்கன்னா, அமைச்சருக்கு தெரிவிக்கப்படவில்ல என்று அமைச்சர் தரப்புல இருக்கிற வழக்கறிஞர் வாதாடிட்டு இருந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி தரப்பினர் இதுக்கான ரீசன் ரீசனும் எங்களுக்கு தெரியாது. கைது பண்ண போறோம்ன்ற எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம கைது பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கும். இந்த அவருடைய வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காலை முதலே பார்த்தீங்கன்னா, அ அமலாக்கத்துறையினர் அவர் வீட்ல ரெய்டு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ, அவருக்கு என்ன காரணத்துக்காக ரெய்டு நடத்துறோம் எல்லா தகவலும் அப்டேட் ஆயிருச்சு. பட் இருந்தும் அவருக்கு தெரிலன்னு சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்ட எங்க மீது வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையினர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தரப்புல வாதங்கள முன் வச்சுர்றாங்க. சரிங்களா? அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஆ கைது கைது, சிறை தண்டனை சட்டப்பூர்வமானது. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது மற்றும் நீதிமன்ற காவல் 2மே பார்த்தீங்கன்னா, சட்டப்பூர்வமானது தான் அப்படின்ற மாரி நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறாரு. அதோடு அமைச்சரின் மனைவி மேன் மே மேகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா, உகந்தது அல்ல அப்படின்ற மாரி சொல்லி, அந்த வழக்க தள்ளி வச்சுட்டாரு. அமைச்சர பார்த்தீங்கன்னா, காவல்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி நீதிபதி பார்த்தீங்கன்னா, உத்தரவிட்டிருக்கிறாரு. எப்போது காவல் என்பத பார்த்தீங்கன்னா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணைக்கு வரும்பொழுது, அந்த தகவலானது வெளியிடப்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து செந்தில் பாலாஜியின் வழக்கில் எத்தனை திருப்பு முனைகள் வரப்போகுது அப்படின்றது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.